ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் போட்டு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டக்காவை நல்லா ஒரு கவரில் எல்லாம் அந்த இதெல்லாம் எடுத்து போட்டு கவரில் போட்டு குழவிக்கல்ல வச்சு நல்லா நசுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நசுக்கிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சிடுறேன். நான் போட்டு வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். தேவையான பொருள் பாருங்கள். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரே ஒரு முள்ளங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது முள்ளங்கி ஒன்று இருந்தான்னு நான் போட்டேன் குழம்புல. போடணுன்னா போடலாம், நீங்கள் போட இஷ்டம் இல்லைன்னா போட தேவையில்ல. ஒரு சட்டியை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க. சீரகம், கடுகு, வெந்தயம் 3 போட்டுருங்க. போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, முள்ளங்கி, சுண்டக்காய் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வெந்துடணும். அதிலே வெந்துடும். நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிட்ட பிறகு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். ஓகேவா? தேவையான உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சமாக புளி ஊற்றுங்க. புளி இந்த குழம்புக்கு நிறைய வேண்டாம், கொஞ்சமாக புளி போடுங்க. போட்டு நல்லா கிண்டி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறதாங்களும் நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், தேங்காய் பத்தை போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். குழம்புக்கு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு அதில் தூக்கி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறங்குனா சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் பார்க்குறது எங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் அரைச்சிட்டேன். குழம்பு சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு தான் அதில் ஊற்றிடலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தூக்கி நான் ஊற்றுறேன். சரிங்களா? ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா கட்டியாக கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருக்கேன். நிறையலாம் வைக்கல, கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இது சுண்டக்காய் சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சமாக வச்சேன். காரமாக நேற்று காரக்குழம்பு வச்சேன். அதனால் இன்றைக்கி இது கொஞ்சமாக வச்சுருக்கேன் நான் இந்த சுண்டக்காய்க்காக. பாருங்கள், டீ பண்ணி தச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திக்கங்க.